தித்வா புயலோட பாதிப்புக்கு பின்னால, நெறைய தாக்கங்களுக்கு பின்னால, கொஞ்சம் கொஞ்சமா நாடு இப்ப பழைய நிலைமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கு. இந்த வீடியோவ பார்த்துக் கொண்டிருக்க நீங்களும் பத்திரமா, பாதுகாப்பா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம். நிறைய மீள்கட்டமைப்பு பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும், ஒட்டுமொத்தமா பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எடுக்கிறப்போ, என்னென்ன மாதிரியான மாற்றங்களும், என்னென்ன மாதிரியான தாக்கங்களும் இலங்கைக்கு நடக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். இந்த அனர்த்தத்தால உடனடியா நடக்கக்கூடிய விளைவு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த பொருளாதாரத்தோட ஓரளவு சுருங்கல்னு சொல்லலாம். அதாவது எங்களுடைய கன்சம்ப்ஷன் லெவல், பொருட்கள நுகரும் அளவு ஓரளவு குறையிறதால இந்த நிலைமை வரலாம். உதாரணத்துக்கு நீங்க பிசினஸ் பண்ற ஒருத்தரா இருந்தா 2 டெனிம் தைக்கிற இடத்துல 1 டெனிம் தான் தைக்க முடியுங்கிற நிலை இருக்கலாம். இல்ல ஹாலிடே சீசன்ல எங்கேயாவது ட்ரிப்புக்கு எங்கேயாவது போறதுக்கு பிளான் பண்ணியிருந்து, அது போகாம இருக்கலாம். எக்கனாமிக்ஸ பொறுத்தவரைக்கும், ஒருத்தரோட செலவுங்கிறது, இன்னொருத்தரோட வருமானம்ங்கிறதால, இந்த மாதிரி செலவுகள குறைக்கிற நேரம், மக்களோட நுகரும் அளவு குறையிற நேரம், உங்க பிசினஸோட வால்யூமும், டிமாண்டும் குறையலாம். அதனால ஓவரால் பொருளாதாரம்னு பார்க்கிறப்போ, ஓரளவு பொருளாதார சுருங்கல் ஏற்படலாம். இன்னொரு விதத்துல சொல்றதுன்னா, இந்த மாரி நேரங்கள்ல நாங்க தண்ணி பாட்டில்ஸ் வாங்குவோம், உணவுப் பொருட்கள் வாங்குவோம், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ், சானிட்டரி நாப்கின்ஸ்ன்னு மக்கள் பேனிக் ஷாப்பிங் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதாவது எங்க லேட் ஆகுனா பொருட்கள் இருக்காதோ அப்படின்னு பயந்து, அவசர அவசரமா தேவைக்கு மேலதிகமா ஏதாவது வாங்க ட்ரை பண்ணுவாங்க. அதாவது வேறொரு பொருள வாங்குறதுக்காக வச்சிருந்த காச, இந்த பொருளுக்கு செலவு பண்ணிருவாங்க. அப்ப அந்த பொருள வாங்காம விட்டோன, அது மூலமா வருமானம் தேடுற ஒருத்தருக்கு கிடைக்கிற வருமான அளவு குறைய போகுது. இந்த மாதிரியான விளைவுகள்னால ஒட்டுமொத்தமா பார்க்கிறப்போ, ஒரு சிலரோட வியாபாரங்களுக்கு எதிர்மறையான தாக்கங்கள் ஏற்படலாம். அதே நேரம் பாதிப்போட அளவ பார்க்கிறப்போ 25 மாவட்டங்களுக்கும் பாதிப்பு நடந்திருந்தாலும், குறிப்பா மத்திய மலைநாட்டுக்கு தான் அதிகமான பாதிப்பு நடந்திருக்கு. இன்னும் ஒரு சில இடங்கள்ல மண் சரிவுகள் நடக்கிறதா சொல்லப்படுது. ஸோ எங்களுடைய சப்ளை செயின் இதனால நேரடியா பாதிக்கப்படுது. அங்க உருவாகுற மரக்கறிகள், பழங்கள், அத கொண்டு வர பாதைகள், அந்த பிரதேசங்களுக்கு போற டூரிஸ்ட்ன்னு அந்த பிரதேசத்தோட தொடர்பு பட்டிருக்க பொருளாதார துறைகளுக்கு உடனடியான தாக்கம் நடக்குது. மொத்தமா டேமேஜ் ஆகிருச்சுன்னு சொல்ல வரல. முன்ன இருந்த நிலையில இப்ப இல்ல. ஓரளவு பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த காரணிகள் எல்லாம் எங்களோட பணவீக்கத்த தீர்மானிக்கிற விஷயங்களா இருக்குது. குறிப்பா மலையக பகுதியிலிருந்து வர்ற மரக்கறிகளும், உற்பத்திகளும் நாட்டுக்கு தேவையான உற்பத்தியில 26% இருக்கிறதால, எங்களுடைய பணவீக்கம் 1%, 2% கூடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மரக்கறிகள் மட்டும் இல்லாம, அதோட சேர்த்து இருக்கிற இறைச்சி, முட்டை மாதிரியான புரோட்டீன் உணவுகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால எங்களோட பண்ணை வியாபாரங்களுக்கு ஒரு டிஸ்ரப்ஷன் வந்திருக்கு. இடையூறு வந்திருக்கு. ஸோ மரக்கறிகளோட சேர்த்து இறைச்சி, முட்டையோட விலையும் கூடுறதால மக்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை செலவு கொஞ்சம் அதிகரிக்கலாம். அது உங்களோட பிசினஸ பாதிக்கும். இந்த நிலைமையால வேற என்னென்ன இண்டஸ்ட்ரிகளுக்கு பாதிப்பு வரலாம்ங்கிறது தான் அடுத்து பார்க்க போறோம். பிரதானமா பாதிக்கப்படக்கூடிய இண்டஸ்ட்ரியில டூரிசம் இண்டஸ்ட்ரிக்கு முக்கிய இடம் இருக்கு. ஏன்னா, இலங்கைய பொறுத்தவரைக்கும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாசங்கள் சீசன் டைமா இருக்கிறதால, குறிப்பா சிவனொளிபாத மலைய பார்க்கறதுக்காக வரக்கூடிய டூரிஸ்ட் இந்த டைம் பீரியட்ல வாரது அதிகமா இருக்கும். ஸோ இந்த டைம் மலைநாட்டுக்கு பெரிய பாதிப்பு நடந்திருக்கிறது கண்டிப்பா டூரிசம் இண்டஸ்ட்ரிய பாதிக்கும். ஆனா, இதிலிருந்து ஈஸியா ரிகவர் ஆகுறதுக்கும் சான்சஸ் அதிகம். ஏன்னா, மலைநாட்டோட ஒப்பிடும்போது இலங்கையோட தெற்கு பகுதி டவுன் சவுத்துக்கு நடந்த பாதிப்பு கொஞ்சம் குறைவா இருக்கு. ஸோ அந்த டவுன் சவுத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கையில பெருசா மாற்றங்கள் எதுவும் இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் சொல்லப்போனா, ஒரு சில வீடியோஸ்ல எல்லாம் சோசியல் மீடியாஸ்ல இங்க இருக்கிற சில சுற்றுலா பயணிகளும் மக்களோட சேர்ந்து இந்த நிவாரண பணிகள்ல உதவி பண்றதெல்லாம் பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. ஸோ டூரிசம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பாதிப்பு இருந்தாலும், அதுல இருந்து ஈஸியா ரிகவர் ஆகிரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. அடுத்ததா அதிகமான தாக்கம் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு இருக்க போகுது. ஏன்னா, இந்த அனர்த்தத்தால நிறைய வாகனங்கள் டேமேஜ் ஆகிருச்சு. நிறைய வாகனங்கள் டேமேஜ் ஆகுதுன்னு சொன்னா, அதுக்கான கிளைம்ஸ்களுடைய எண்ணிக்கையும் கூட போகுது. ஸோ இது கண்டிப்பா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிய பாதிக்கும். குறிப்பா வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி ஒரு தவிர்க்க முடியாத தாக்கத்த உள்ளாகியிருக்கும்.
நீங்க ஒரு வாகனத்திலயோ, இல்ல அதுக்கு ரிலேட்டடான கம்பெனி இண்டஸ்ட்ரியிலயோ இன்வெஸ்ட் பண்ணின ஒருத்தரா இருந்தா, இது உங்களுக்கு ஒரு பெரிய அடியா இருக்கலாம். வாகனங்களுக்கு பாதிப்பு நடக்குதுன்னா, அதனால நான் பேங்கிங் ஃபைனான்சிங் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும். ஏன்னா, இந்த இண்டஸ்ட்ரி பெரும்பாலும் வாகனங்களுக்கு குடுக்குற லீசிங், ஃபைனான்ஸ் வசதிகள் மூலமா தான் ரன் ஆகிக் கொண்டிருக்கு. ஸோ, ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தரோட வாகனம் டேமேஜ் ஆகி பாவிக்க முடியாத நிலைமையில இருந்து, அந்த வாகனம் தான் அவரோட ஜீவனோபாயமா இருந்தா, அந்த வருமானம் தடைப்பட்டுரும். அதனால வாகனத்துக்கான லோன கட்டவோ, இல்ல லீசிங் இன்ஸ்டால்மென்ட்ட கட்டவோ அவருக்கு கஷ்டமாகிரும். அப்படி மக்களுக்கு லீசிங்கோ இல்லன்னா லோனோ கட்ட முடியாம போகும்போது, இந்த நான் பேங்கிங் ஃபைனான்சிங் இண்டஸ்ட்ரிக்கு அது பெரிய ஒரு பாதிப்பா இருக்க போது. இப்படி வெஹிக்கிள்ஸ், பில்டிங்ஸ்ன்னு நிறைய சேதமடையிற நேரம். இதெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஃபைனான்சியல் கம்பெனிகள பாதிக்கிறதோட, பேங்கிங் செக்டர் இலங்கையோட வங்கித் துறையையும் நிச்சயமா பாதிக்கப் போகுது. ஏன்னா, இலங்கையில வியாபாரம் பண்ற நிறைய பேர், உண்மைய சொல்றதுன்னா, பெரும்பாலான ஆட்கள் பேங்க்ல ஒரு லோன் எடுத்து தான் பிசினஸ் பண்றாங்க. குறிப்பா சில்லறை கடைகள், துணிக்கடைகள் மாதிரியான ஸ்மால் டூ மீடியம் சைஸ் பிசினஸ் எல்லாம் லோன் எடுத்து தான் பிசினஸ் பண்ணப்படுது. அந்த மாதிரி கடைகள், அவங்க கடை வச்சிருக்கிற பில்டிங், அவங்களோட வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு, அவங்க பிசினஸே முடங்கி போயிருக்கும். அத மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வரதுக்கு இந்த நேரத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்போ, லோன் எதுவும் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஸோ அது கண்டிப்பா பேங்கிங் செக்டர பாதிக்கும். அடுத்து இலங்கையோட ஏற்றுமதிக்கும் குறிப்பிட்ட அளவு பாதிப்பு நடக்கலாம். இதுவும் கொஞ்சம் முக்கியமான ஒரு காரணியா இருக்கு. கொழும்பு, கம்பஹா மாதிரியான இடங்கள்ல நிறைய கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரிஸ், அப்பரல் ஃபேக்டரிஸ் இருக்கு. அந்த இடங்கள் மட்டும் இல்ல, இலங்கை முழுக்க குறிப்பா மலைநாட்டுல நிறைய கார்மெண்ட் ஃபேக்டரிஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாம் இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருந்தா, அது கண்டிப்பா எங்களோட ஏற்றுமதி துறையையும் பாதிக்கும். அதே நேரம் டீ எக்ஸ்போர்ட்டும் ஓரளவு பாதிக்கப்படலாம். மண் சரிவினால தேயிலை தோட்டங்கள் டேமேஜ் ஆயிருக்கலாம். இல்ல மண் சரிவு, ரோட் டேமேஜ்னால தேயிலைய கொழும்புக்கு கொண்டு வாரதுல சிக்கல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான காரணங்களால டீ எக்ஸ்போர்ட் பண்றதும், கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்றதும் லேட் ஆச்சுன்னு சொன்னா, அது எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரிய பாதிக்கும். அதனால இலங்கைக்கு வர்ற டாலர் வருமானம் குறையலாம். அப்படி எதுவும் நடந்தா, இலங்கையோட ரூபாயோட பெறுமதியில மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரிக்கும் பாதிப்புகள் உருவாகலாம். இப்படி ஒரு பக்கம் எதிர்மறையான விளைவுகள் நடக்கிற நேரம், இன்னொரு பக்கம் ஒரு சில இண்டஸ்ட்ரிக்கு பாசிட்டிவான விளைவுகள் நடக்கிறதுக்கான சான்சஸ் உருவாகுது. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு இந்த சூழ்நிலையில ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகி இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா, நிறைய ப்ராப்பர்ட்டீஸ் டேமேஜ் ஆகியிருக்கு. நிறைய பாதைகள், பாலங்கள் எல்லாம் டேமேஜ் ஆகியிருக்கு. பில்டிங்ஸ் சேதமடைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பழைய நிலைக்கு கொண்டு வரணும். வெள்ளத்துல அடிபட்ட வீடுகள ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். எலக்ட்ரிக் பார்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் ஃபிட் பண்ணணும். இப்படி நிறைய மீள் கட்டுமான பணிகள் எல்லாம் பண்ண வேண்டி இருக்கிறதால, கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல ஓரளவு வருமானம் ஜெனரேட் ஆகலாம். நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எதுவும் வச்சிருக்கிறீங்களா இருந்தா, இந்த ரோட் போடுறது, பாலம் கட்டுறது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பிசினஸா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் கட்டுமானத்துக்கு தேவையான மூலப்பொருட்கள தர கம்பெனிஸ், மண், சிமெண்ட், இரும்பு கம்பிகள், டைல்ஸ், அப்புறமா கேபிள்ஸ், வயர்ஸ், சுவிட்ச் இந்த மாதிரி மூலப்பொருட்கள உற்பத்தி பண்ணுற கம்பெனிஸுக்கு இந்த நிலைமையில ஓரளவு வருமானம் கிடைக்கக்கூடியதா இருக்கும். அடுத்து சொல்றதா இருந்தா, வெஹிக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸ், லுப்ரிகன்ட் மாதிரியான பிசினஸ் பண்றவங்க, வெஹிக்கிள் ரிப்பேர் பண்றவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஏன்னா, நிறைய வாகனங்கள் இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு இருக்கிறதால, அது எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணணும். ஸோ, இந்த வெஹிக்கிள் ரிப்பேர் பண்றவங்க, கராஜ் வச்சிருக்கிற ஆட்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பிசினஸ் தர்ற ஒரு டைமா இருக்கலாம். அதே நேரம், இந்த வெள்ளம் வந்ததுக்கு பின்னால தொற்று நோய்கள் எல்லாம் வாரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நாங்க போன வீடியோஸ்லயும் இத பத்தி கொஞ்சம் பேசியிருந்தோம். அந்த வீடியோ மேல இருக்கும். போய் பார்க்கலாம் நீங்க. ஸோ இந்த மாரி தொற்று நோய்கள் எல்லாம் வரக்கூடியதால, சுகாதாரத்துறைக்கு சம்மந்தப்பட்ட வேலை செய்றவங்களுக்கு கொஞ்சம் வியாபாரங்கள் நடக்கலாம். அதாவது ஃபார்மசி வச்சிருக்கிறவங்க, சின்ன மெடிக்கல் டிஸ்பென்சரி வச்சிருக்கிறவங்க, கிளினிக் வச்சிருக்கிறவங்களுக்கு பிசினஸ் கிடைக்கலாம். ஆனா அதுக்காக மக்களுக்கு நோய் வரணும்னு நாங்க சொல்லல. யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நாங்களும் வேண்டிக்கிறோம். இருந்தாலும் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்கு இதனால ஓரளவு
டிமாண்ட் உருவாகலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாங்க பதிவு செய்ய விரும்புறோம். ஸோ ஓவராலா பார்க்குறப்போ, இந்த மாதிரியான மாற்றங்களும், தாக்கங்களும் நிறைய இண்டஸ்ட்ரிக்கு வரலாம். இது தவிர நிறைய பாதிப்புகளும் நடந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு இடத்துல நடந்து கொண்டு தான் இருக்கு. எங்களுடைய கரண்ட் பில்லுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இன்னும் கவர்மெண்ட் சைட்லேருந்து பெரிய அறிவிப்புகள் எதுவும் வரல. ஏன்னா நிறைய டேம்ஸ், அணைக்கட்டுகள், கால்வாய்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால, எங்களுடைய மின்சார உற்பத்திக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கப் போகுது? மாற்றங்கள் வருமா இல்லையாங்கிறத பத்தியும் நாங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. அப்புறம் ஒட்டுமொத்தமா இதுல எவ்வளவு அ சேதங்கள் எங்களுக்கு உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லியும் இன்னும் திட்டவட்டமா எதுவும் அறிவிக்கல. உண்மைய சொல்லப்போனா 2004 சுனாமியோட பாதிப்ப விட கிட்டத்தட்ட 3, 4 மடங்கு அதிகமான பாதிப்பு இதனால நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 பில்லியன்லேருந்து 2 பில்லியன் ரூபா வரைக்குமான சேதங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சில செய்திகளும் வெளியாகி இருக்குது. அண்ட் இதனால எங்களுடைய ரூபாயோட பெறுமதி அ என்ன ஆகும்? வீழ்ச்சி அடையுமா? இல்ல உயருமா? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் உருவாகிட்டு இருக்கு. அண்ட் எங்களுடைய கடன் திட்டம் IMFஓட இருக்கிற எங்களுடைய டிஸ்கஷன்ஸ் என்ன மாதிரி ஆகப்போகுது? எங்களுடைய கடன் மறுசீரமைப்புக்காக நாங்க இன்னொரு தடவ டிஸ்கஷன் பண்ணணுமா? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இன்னொரு இடத்துல போய்க் கொண்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன அ பாதிப்புகளும், மாற்றங்களும் கூட வரலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நாங்க உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல நெக்ஸ்ட் வீக் உங்கள சந்திக்கிறோம். அதுவரைக்கும் பத்திரமா, பாதுகாப்பா இருங்க.